மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாநில செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சார், எங்களுக்கு இப்போ என்ன பலதரப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு காங்கிரஸ் கட்சினா யாரு, என்ன, ஆரம்ப காலம்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டா ஒரு சில குழப்பத்திலே இருக்காங்க. இவங்க ஏன் மாறுனாங்க? ஏன் மாறுனாங்க? ஏன்னா மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் அவங்க காலத்துல இருந்தே திராவிட கட்சியோட கூட்டணியில தான் இருந்தாங்க. இப்ப சமீபத்துல வந்துட்டு அந்த கூட்டணியை விட்டு விலகுவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன? மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன சார்? இதுல எதுவுமே மறைக்கப்பட்ட உண்மைகள் இல்ல. காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு ஓப்பன் புக் மாதிரி. ஏன்னா சுதந்திரத்திற்காக போராடியது, சமூக நீதிக்காக போராடியது. இன்னைக்கு பேசப்படும் இங்க தமிழ்நாட்டுல பேசப்படும் பல விஷயங்களுக்கு முன்னோடியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். முதல்ல இடஒதுக்கீடு அப்படின்னு வந்ததே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து தான் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அதை செயல்படுத்தியது நேரு தலைமையிலான அரசாங்கம். அதே மாதிரி இன்னைக்கு மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை போராட்டம் இதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருமொழி கொள்கை தொடரும்னு பண்டித நேரு அவர்கள் தான் பாராளுமன்றத்துல உறுதிமொழி அளித்திருக்காரு. அதுபடிதான் தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த உறுதிமொழி அரசியலமைப்பு சட்டத்திலையும் இணைக்கப்பட்டுச்சு, அட்டவணையில இணைக்கப்பட்டு. அதனாலதான் நம்மளுக்கு அந்த உறுதி கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்குன்ற உறுதி, இருமொழி கொள்கை தொடரலாம் என்ற உறுதியே காங்கிரஸ் கட்சி கொடுத்ததுனாலதான் தொடர்ந்துச்சுங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சியாலதான் இந்தி திணிக்கப்பட்டது அப்படின்லாம் பல பேர் நினைக்கிறாங்க. அப்பொழுது ஒரு பொது மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று நினைத்தது உண்மைதான் ஒரு காலகட்டத்துல. ஏனென்றால் எல்லா நாடுகளும் சுதந்திரம் அடைஞ்ச போது ஒரு பொது மொழியை ஏத்துக்கிட்டாங்க. நம்முடைய நாடு அந்த கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்துலயும் கொஞ்சம் வித்தியாசமான மாநிலங்களை கொன்ற ஒரு நாடு. பல சின்ன சின்ன கண்ட்ரில கூட ஒரு பல மொழிகள் பேசப்படுது. ஆனா ஒரு பொது மொழியை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா என்பது கலாச்சாரம், பண்பாடு, மொழி எல்லாத்துலயும் ஒரு டிஃபரெண்டா இருக்கிறதுனால அதை ஒரு மொழியை ஏற்றுக்கொள்வதில் கொஞ்சம் சிக்கல் இருந்தது. அதனால ஏற்றுக்கொள்ள மறுப்பது குறிப்பாக தமிழ்நாடு அதை மிகவும் எதிர்ப்பு காட்டியதை நம்ம பார்த்தோம். அதனால உடனே அதை வெகுமெண்டா அவங்க திணிக்கல. உடனே அதற்கு ஒரு உறுதிமொழியை பாராளுமன்றத்திலோட அளித்தது மட்டுமல்லாம அரசியலமைப்பு சட்டத்திலையும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுல தொடரலாம் அப்படிங்கிறது. ஆக இன்றைக்கு வரைக்கும் இருமொழி கொள்கை தொடர்வதற்கு காரணமே காங்கிரஸ் கட்சி என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இடஒதுக்கீடு இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது என்று சொன்னால் முதல்ல இடஒதுக்கீட்டை இந்தியாவுல அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு இணைத்ததும் காங்கிரஸ் கட்சி தான், பாராளுமன்றத்தில் இணைத்தது. அப்படி பல விஷயங்களுக்கு முன்னோடியாக காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிடுறேன். அதே மாதிரி இன்றைக்கு சட்டசபை இன்றைக்கு இயங்குகிறது, ஜனநாயக அமைப்புகள் இயங்குகின்றன அப்படின்னு சொன்னா எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி தான். தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் உருவாக்குனது காங்கிரஸ். அதே மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கணும், வேலை வாய்ப்பு அளிக்கணும்னா மக்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு இருக்கு. பிஹெச்இஎல்ல இருந்து, நெய்வேலி லிக்னைட்ல இருந்து, துப்பாக்கி தொழிற்சாலையில் இருந்து, ஐசிஎஃப்ல இருந்து, இது மாதிரி பல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு எல்ஐசி இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு எல்ஐசி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இன்சூரன்ஸ் அப்படின்னா இன்னைக்கு பல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள்லாம் வந்துருச்சு. ஆனாலும் ஒரு 5 கோடி ரூபாய் முதலீட்டுல அந்த எல்ஐசியை இன்றைக்கு உருவாக்கினார்கள். இன்றைக்கு பல 100 கோடி ரூபாய், பல 1000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய, அது மட்டுமல்ல வெறும் வருமானத்தை மட்டும் ஈட்டக்கூடியதாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்ல, பல கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடியதாகவும் அது இருக்கு, இன்றைக்கு இருக்கு. அந்த மாதிரி உள்ள நிறுவனங்களை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சி. நீங்க வங்கிகள்லாம் பாத்தீங்கன்னா அன்றைக்கு தனியார் மயம் இருந்துச்சு, எல்லாமே தனியார் கிட்ட இருந்துச்சு. வங்கிகள்கிட்ட போகணும்னா தனியார் தான் பண்ணா, அவங்க வைத்ததுதான் சட்டம் இருந்துச்சு. அதையெல்லாம் ஒரு சாதாரண மக்களும் அணுகணும், எல்லோருக்கும் வங்கி சேவை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை இந்திரா காந்தி அவர்களால் வங்கிகள் எல்லாம் தேசியமயமாக்கப்பட்டது. இப்படி எல்லாவற்றிலும் மக்கள் நலன் சார்ந்து செயல்பட்ட இன்னைக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி தான். இன்னைக்கு உணவு தேவை, இந்தியாவுடைய உணவு தேவையை பெரும்பாலும் நிர்வகிக்கிறது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதை சேமித்து வைத்து மக்களுக்கு வேண்டிய நேரங்களில் வழங்குவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதனை உருவாக்கியதும் காங்கிரஸ் கட்சி தான். இப்படி எல்லாவற்றிலும் நீங்க நம்ம சுதந்திரம் அடைந்த போது பாத்தீங்கன்னா ஒரு குண்டூசி கூட நம்ம நாட்டுல தயாரிக்க முடியாது. நம்ம உணவுக்கு வெளிநாடுகள்ல அமெரிக்கால இருந்தெல்லாம் கோதுமையை கொண்டு கடல்ல கொட்டுவாங்களாம். அவர்களுக்கு சர்ப்ளஸா இருக்கிற கோதுமையை கடலில் கொட்டியிருக்கிறார். அந்த கடலில் கொட்டுகின்ற கோதுமையை வாங்கி நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த காலமெல்லாம் உண்டு, நம் நாட்டு பஞ்சம் பசியை போக்குவதற்கு. ஆனால் அதை மீறி ஒரு பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இதையெல்லாம் ஒரு 5 ஆண்டு கால திட்டங்களை எல்லாம் உருவாக்கி இன்றைக்கு தன்னிறைவு பெற்றிருக்கிறோம். உணவுக்காக நாம் யாரையும் கையெழுத்தக்கூடாது. நம்ம உணவை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம், நம்முடைய அரிசி வெளிநாடுகளுக்கு செல்கிறது. அந்த அளவிற்கு தன்னிறைவு பெறக்கூடியதுக்கு அளவிற்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். இன்னைக்கு விண்ணில் ககன்யான் திட்டம், பல திட்டங்களை சொல்றோம்.
விண்வெளியில ஆராய்ச்சி நிலையத்தையே நாம் உருவாக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் டிஆர்டிஓவை உருவாக்கியது நேரு காலத்துல, ம், ம். அதை உருவாக்கி வளர்த்தது நேரு அவர்கள் காலத்துல. இன்னைக்கு எல்லாவற்றிலும் விண்வெளி திட்டமாக இருக்கட்டும், விண்வெளியிலிருந்து மண்வெளி வரை உருவாக்கியது, செழிப்பாக நடத்தியது காங்கிரஸ் கட்சிங்கிறத இன்னைக்கு புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக இதை விளக்குறேன். ம், ம், ம். அப்படி இருந்த காங்கிரஸ் கட்சி தான் நீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா, நீங்க அரசியல் ரீதியா வந்ததை நான் வேற விஷயங்களையும் சொல்லிட்டேன். இல்ல இந்த விஷயம் இன்னைக்கு நான் சில பேருக்கு தெரியாதுல்ல, சொல்றது தெரியாது. நல்லதுதான். இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு சிலர் காங்கிரஸ் அப்படி என்னப்பா பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்களாம் ஒண்ணுமே பண்ணலன்ற மாதிரி சில பேர் பேசிட்டு நீங்க இருக்காங்க. அன்றிலிருந்து இன்று தொடங்கி இன்னைக்கு யூபிஏ கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூபிஏ அரசாங்கம் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்துக்கு தமிழகத்துக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கும். ம், நீங்க மெட்ரோ ரயில் இங்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான ஆட்சி தான். ம், அதே மாதிரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர்ல உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி. இது மாதிரி மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம், புத்தகம் திட்டத்தை உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி. இப்படி ம். பல திட்டங்களை உருவாக்கியது, தமிழகத்துக்காக கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. இது வெறும் தமிழகத்துக்காக மட்டுமா என்று கேட்டால் இந்தியா முழுக்க. ஆனால் நான் தமிழகத்திலிருந்து பேசுவதால் அந்த திட்டங்களை உங்களுக்கு குறிப்பிடுறேன். ம், ம். இப்படி பல திட்டங்களை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சியில தான் 9 ஆண்டு கால ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அவருடைய 9 ஆண்டு காலத்துல பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி என்று பல கிருஷ்ணகிரி அணை திட்டங்கள் எல்லாம் இருக்கு. பல திட்டங்கள் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த திராவிட ஆட்சி காலம், திராவிட கட்சிகளின் ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற ம். இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு அணை திட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ம், ம். இல்லை. ம். அந்த அணைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது. அன்றைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு அதுதான் ஆரம்பித்தது இல்ல, அன்றைக்கே முடித்து விட்டார். அவர் கட்டின அணைகள் தான் இன்றைக்கும் நமக்கு தண்ணீர் தேவைக்கு உபயோகப்படுகிறதுன்னு சொல்றேன். நீங்க அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, திராவிட கட்சிகள் நீங்க 67 ஆட்சியை விட்டு காங்கிரஸ் கட்சி இறங்குகிறது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி. அன்றைக்கு காமராஜர் ஒரு வார்த்தை சொன்னார், 2 கட்சிகளும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சொன்னார். ஆனாலும் காங்கிரஸ் கட்சி அவர்களோடு தான் உடன்பாடு வைத்து அல்லது கூட்டணி வைத்து சவாரி செய்கின்றார் அப்படின்னு சில ஒரு விதத்துல குறிப்பிடுவாங்க. ஆனா சவாரி செய்யவில்லை. அவர்களோடு உடன்பாடு வைத்து, தொகுதி உடன்பாடு வைத்து பயணித்தோம். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அது தேவைப்படுகின்ற ஒரு வழியாக இருந்தது. எங்களுடைய தேவை என்பதை விட திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் தேவைப்பட்டோம். இரண்டாவது, தேசியத்தை வளர்ப்பதற்கு திராவிட கட்சிகள் தேசியத்திலையும் இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் காங்கிரஸ் கட்சி அவர்களோடு இணைந்து செயல்பட்டோம் என்பதுதான் உண்மை. அதிகாரத்தில் இல்லை என்று சொன்னாலும் அந்த கட்சிகளுக்கு உதவியாக, இங்கு ஆட்சி செய்யும் கட்சிகளுக்கு உதவியாக, இப்பொழுது இருக்கின்ற பாஜக மாதிரி ஒரு பாரபட்சத்தோடு நடக்காமல் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நலன்களில் அக்கறை கொண்டு செயல்பட்ட கட்சியாகத்தான் காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கிறது என்பதை சொல்றேன். இன்றைக்கு நீங்க சொல்றீங்க அணி மாறினோம் அப்படிங்கறத சொன்னீங்க. ஏன் அதுல இருந்து வெளியில் வந்தீங்க அந்த கூட்டணி? ஆமா, சில பேரோட கேள்வி என்னன்னா, பாரம்பரியமான இந்த காங்கிரஸ் கட்சி திமுகவோட தானே கூட்டணியில இருந்தாங்க. நம்ம ஆரம்பத்துல தானே அப்படிதானே பார்த்தோம். ஆனா புதுசா இப்ப உருவான ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம், அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன காரணம்ன்ற ஒரு கேள்வி. இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, மந்திரி சபை அவங்க குடுக்குறாங்கன்றதுக்காகவே நீங்க மாறிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்லை, பதவிக்காக மாறியது என்ற ஒரு கேள்வி வன்மையா மறுக்கிறேன். ஏன்னா பதவிக்காக போகணும்னு நினைச்சிருந்தால் ராகுல் காந்தியே பிரதமராயிருக்கலாம். அங்க அவர் பதவியை அன்னைக்கு விரும்பி இருந்தா மன்மோகன் சிங் பிரதமர் ஆகும் பொழுது அவரையே பிரதமராக்கி இருக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை. ஒரு பீரியட் முடிஞ்சு 2வது பீரியட் மன்மோகன் சிங் வரும்பொழுது 2014 வரும்பொழுது, அப்பொழுது என்ன மன்மோகன் சிங் அவர்களே சொன்னார், இளைஞருக்கு கொடுக்கணும், அவர் ராகுல் காந்தி பதவியை ஏத்துக்கணும்னு அவரே குறிப்பிட்டார். ஆனாலும் அப்பொழுதும் அவர் மந்திரி பதவி கூட வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். வேண்டாம்னு சொல்லி வெளியில் இருந்தவர் தான் ராகுல் காந்தி. அதனால பதவி வேண்டும் என்று சொன்னால் எங்களால் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை பெற முடியும். ஆனால் இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதுதான் இவர்களுடைய முழக்கமாக இருக்கும். ஆனால் மத்தியில் கூட்டாட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக இவங்க நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. எல்லா பதவிகளையும் அங்க வாங்கிப்பாங்க. மத்தியில கூட்டணியாக இருக்கும் பொழுது மத்திய அமைச்சரவையில் பங்கேற்பாங்க, எல்லா பதவிகளையும் வாங்கிப்பாங்க, போராடியே வாங்கிப்பாங்க, என்னென்ன துறைகள் வேண்டும் அப்படின்னு. நாங்க இப்பெல்லாம் ஒன்னும் எந்த கண்டிஷனும் போடல இங்கு போனதுக்கு. ஆனா எல்லா பதவிகளும் வாங்கிப்பாங்க. ஆனா அதே நேரத்துல இங்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கூட்டணி அரசு அப்படி ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுகிறது அப்படின்னு சொன்னா, அது ஒரு 5% வாக்குகள் உள்ள ஒரு கட்சி இருக்கலாம், 8% வாக்குகள் கட்சி இருக்கலாம், 2% வாக்குகள் உள்ள கட்சி இருக்கலாம், 25% வாக்குகள் உள்ள கட்சி இருக்கலாம். 25% உள்ள கட்சி லீட் பண்ணலாம். ஆனால் அந்த 25% என்பது வெற்றி பெறுவதற்கான வாக்காக இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. அதனால்தான் கூட்டணிகளை இணைத்துக்கிறாங்க, பல கட்சிகளை இணைச்சுக்கிறாங்க.
இணைத்து 10 கட்சி 20 கட்சி கூட்டணி என்று ஒரு பிரம்மாண்ட கூட்டணி எல்லாம் பேசுறாங்க. பேசி அந்த கட்சிகளுடைய வாக்குகளை பெற்றுதான் அந்த கட்சி ஆட்சிக்கு வருது. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எந்த கட்சியின் வாக்குகளை எல்லாம் வாங்கி அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தாங்களோ அந்த கட்சிகளை ஒதுக்கி வைப்பது என்பதுதான் நடைமுறையாக இருக்கு. அதை கேட்கிறப்ப இங்க சுயாட்சி என்பாங்க, மாநிலத்தில் சுயாட்சி என்பாங்க. சுயாட்சி என்பது சுயமாக ஒரு கட்சி ஆட்சி என்ற ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்ணினாங்க. அப்படி கிடையாது. சுயாட்சி என்பதிலையும் கூட்டணி ஆட்சி இருக்கலாம். இங்க பக்கத்துல மாநிலத்துல, கேரள மாநிலத்துல இருக்கலாம், ஆந்திரால இருக்கு, எல்லா இடங்கள்லயும் கூட்டணி ஆட்சி என்பது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் 10 வருட மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி சக்சஸ்ஃபுல்லா தான் போனுச்சு. ஏன் அதற்கு பிறகு இப்பொழுது வரை மோடி அவர்களுடைய ஆட்சியில கூட்டணி இருக்கிறது, சக்சஸ்ஃபுல்லா தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவர்கள் அந்த நரேட்டிவ் கூட்டணி என்பதை மக்கள் ஒட்டுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ். ஆனால் இன்றைக்கு மக்கள் எதற்கு தீர்ப்பளித்திருக்கார்கள் அப்படின்னு கேட்டா, ஒரு கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகவே தீர்ப்பளித்திருக்காங்க. அதுல இன்னொரு அதிகபட்சமா இன்னொன்னு சொல்ல போனா, திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாட்டிலேயே எங்களுடைய கட்சி பெரும்பான்மையாக தனிப்பெரும்பான்மையாக வந்தால் கூட கூட்டணி கட்சிகளுக்கு, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சிகளுக்கு நாங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுப்போம், கூட்டணி ஆட்சியாக நிறுத்துவோம் சொன்னார். ஆக அதை அங்க அங்கீகரிச்சிருக்காங்க மக்கள். இன்றைக்கு மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. இரண்டாவது, தேர்தலுக்கு முன்பு திமுக நடத்திய சில பிரச்சனைகள், அதாவது திமுக கூட்டணி கட்சிகளை நடத்திய விதம், அது கசப்புணர்வை ஏற்படுத்தியது. கூட்டணி கட்சி எங்களுக்கு மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் இயக்கங்களா இருக்கட்டும், பிசிகாவா இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுக்கும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், எல்லா கட்சிகளையுமே அந்த கட்சி ஒரு ஒரு பண்ணையார்த்தனமாக, ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையோடு நடத்தியது என்பதுதான் உண்மை. ஏன்னா அப்பவே வெளிப்படையா சொன்னாங்க. அதாவது தேர்தலுக்கு முன்பே பேச்சுவார்த்தை முடித்து அண்ணா அறிவாலயத்திலிருந்து வெளியில் எல்லா தலைவர்களும் கொடுத்த பேட்டியை பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த கசப்புணர்வை வெளிப்படையாகவே சொன்னார்கள். ஆனாலும் ஒரு வார்த்தை போடுவாங்க, ஆனாலும் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது நீங்க எல்லாரும் சொன்னதை பார்த்தோம். அதுதான் இன்றைக்கு ஒரு வெளிப்பாடாக தேர்தலுக்கு பிறகான கூட்டணியாக மலர்ந்திருக்கிறது. அது தேவையாகவும் அமைஞ்சிச்சுன்னு பாக்குறேன். நீங்க ஏன் சொல்லிட்டு போல, நாங்க காங்கிரஸ் கட்சி இரவோடு இரவாக போய் அவசரமாக ஆதரவு தெரிவிக்க வேண்டிய தேவை என்னன்னு சொல்றாங்க. நீங்க முதல்ல இந்த கூட்டணி, திமுகவுக்கு 110 தொகுதி 108 தொகுதி கிடைத்து நாங்கள் ஆதரவு தெரிவித்தால் அந்த கட்சி கூட்டணி ஆட்சி அமையும் என்ற சூழ்நிலையில் நாங்க அங்க போயிருந்தோம்னா அதற்கான வாய்ப்பு இருக்கு. நாங்க எங்களுக்கு குற்றம் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. எதிர்கட்சியாகத்தான் அமர்வதற்கு உங்களுக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள், மக்கள் தீர்ப்பளித்திருக்காங்க. இன்னொரு கட்சியை மூன்றாவது கட்சியாக தள்ளிட்டாங்க. இப்ப அப்படி இருக்கின்ற சூழல்ல ஒரு தனிப்பெரும்பான்மையாக கட்சியாக வந்திருக்கின்ற தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பதுதான் ஒரு நியாயமான நடைமுறையாக இருக்கும். அது மட்டுமல்ல, கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தாலும், தாமதித்திருந்தாலும், பின்வாசல் வழியாக கவர்னர் மூலமாக பாஜக இங்கு ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பது தகவல் தான் எங்களுக்கு கிடைச்சது. ஏனென்றால் இது பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. பாஜக கவர்னர் மூலமாக கோவாவில் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டிய எங்களுடைய ஆட்சி தட்டி பறிக்கப்பட்டது. அதுபோல அருணாச்சல பிரதேசத்தில் தட்டி பறிக்கப்பட்டது. அது மாதிரி பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டிய மாநிலங்களில் எல்லாம் தாமதத்தின் காரணமாக தட்டி பறிக்கப்பட்டதை பார்த்தோம். அதனால்தான் அவசரமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்ததன் மூலமாக அவர்கள் குறுக்கு வழியாக, பின் வழியாக வருவது தடுக்கப்பட்டது. நாங்கள் முதலில் போய் சென்றதனால்தான், ஆதரவு கொடுத்ததனால்தான் அந்த அரசாங்கத்தின் உறுதிப்பாடு சரியாக வந்தது. அடுத்தடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் பிசிகாவும் முஸ்லீம் லீக்கும் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ மத்த கூட்டணி கட்சியில 1 by 1 இப்ப நீங்க முதல் புள்ளியார் சொல்லி போட்டதே காங்கிரஸ் தான், தாவேகா போயிட்டு இணைஞ்சிங்க. அடுத்தடுத்து மத்த கூட்டணி கட்சிலாம் சேரும் போது இவங்க எல்லாம் எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இது உண்மை இல்ல, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இல்ல, அந்த சூழ்நிலைகள் அமைஞ்சிச்சு. நாங்க போய் முதல்ல அவசரமாக ஆதரவு கொடுத்ததுக்கு காரணம் சொல்லிட்டேன். ஏனென்றால் தாமதிக்கின்ற நேரம் பாஜக விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நாங்க அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தோம். அதனால ஆதரவு தெரிவிச்சோம். ஆனா விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, முன்பு கூட்டணியாக இருந்த திமுகவிடம் போய் கன்சல்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஆனாலும் அவர்கள் சென்றதை எப்படி விமர்சனம் பண்ணாங்க திமுக அப்படிங்கிறத பார்த்தோம். அவர்கள் சென்று இந்த சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னாக்க, ஆனால் என்ன ப்ரொபோசலை வச்சாங்க, அங்க இன்னொரு ஆபத்தான முடிவும் அங்க இருந்துச்சு. திமுக வசம் என்ன இருந்துச்சு, உங்களை புறக்கணிச்சிருக்காங்க, 2 கட்சிகளை புறக்கணிச்சிருக்காங்க. திமுகவையும் புறக்கணிச்சிருக்காங்க, அதிமுகவையும் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இடங்கள் வரவில்லைன்னு சொன்னாலும் ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சியா அவரை தான் அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படின்னா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது நியாயம். ஆனால்
அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆதரவு அளிக்கலாம் என்ற நிலைக்கு திமுகவே வந்ததுதான் ஒரு பெரிய சந்தர்ப்பவாதமாக நாங்க பார்க்கிறோம். அதை கூடாது என்று கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் பிசிகவும் ஈவன் முஸ்லீம் லீக்கும் மறுத்தது அப்படிங்கிறத கூட வெளிப்படையாவே சொன்னாங்க. அதன் காரணமாக அவர்கள் வெளியில் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தெரிவிக்கும் பொழுது தாவேக்காவோட பெருந்தன்மையாக அவர்கள் செய்தது என்னன்னா, 2 சீட்டுகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மந்திரி பதவி தர வேண்டும் என்ற முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவைத்தான் வரவேற்று அவர்கள் உள்ள இணைஞ்சாங்க. அதுவும் போய் நேரா சந்திச்சு நீங்க எங்கள் அணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, நீங்க மந்திரி சபையில இணையணும்னு சொல்லி அதை வந்து அவர்களுடைய செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அவர்கள் முடிவு செய்து அதில் செயல் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனி கொள்கைகள் உள்ளது. அவங்க கட்சியில முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, அதையும் கூட கொச்சப்படுத்தினாங்க திமுக. நாங்கள் சொல்லிதான் அவங்க போய் ஆதரவு கொடுத்தாங்க, எங்க ஆதரவோட தான் அந்த ஆட்சியே நடக்குது. இப்படியெல்லாம் சொன்ன போது அவர்களுக்கு இன்னும் அதிகபட்சமான ஒரு கோபம் வந்தது. ஏன்னா கம்யூனிஸ்ட் எல்லாம் அவங்க சொன்னது என்னன்னா, நாங்க தனி கட்சி, அவங்க சொல்லிதான் நாங்க போய் ஆதரவு தெரிவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது உண்மைதான். அதை வந்து விமர்சிப்பது என்பது வந்து என்னன்னா, இன்னும் அவர்கள் திமுக தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையில் இல்லை. இன்னும் வந்து தாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் பேசுகிறார்கள். இது வந்து ஒரு ஜனநாயகத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒண்ணு கிடையாது. ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் ஒரு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பை மதிச்சு இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். அதை வரவேற்பது, அதாவது அதை விமர்சனம் செய்யலாம். நீங்க அந்த ஆட்சியில் குற்றம் குறைகள் இருப்பதை விமர்சிக்கலாம். அது எல்லோருக்கும் ஜனநாயகத்தில் உள்ள விஷயங்கள் தான். ஆனால் அதை விட்டு நான் தான் ஆட்சியில் இருக்கேன், நான் தான் அவங்க எங்க ஆதரவோட தான் நடக்குது, நாங்க நினைச்சோம்னா அந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும்ன்ற ரீதிக்கு பேசுவது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரான நிலைப்பாடு. இதனால் திமுக ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு போகுமா என்று கேட்டால் அதன் மூலமாக இன்னும் வீழ்ச்சியைத்தான் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதுதான் என்னுடைய ஒரு எச்சரிக்கையாக கூட சொல்லப்படும். சார், இதுக்கிடையில வந்துட்டு இப்போ காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை சார்ந்த திரு செல்வ பெருந்தகை அவங்க வந்துட்டு விலக போறேன், இந்த கட்சியில இருந்து விலக போறேன்ட்டு ஒரு அறிக்கையை வச்சிருக்காரு. இது உண்மையா பொய்யா? அந்த இடத்துல வந்துட்டு எம்பி மாணிக்கம் தாகூர் தான் வரப்போறான்னு ஒரு செய்தி வருது. இது ஒரு சின்ன திருத்தம். ஒரு கட்சியில இருந்து விலகிறேன்னு சொல்லல, ஒரு தலைவர் பதவியிலிருந்து விலகிறேன்னு அது அவர்களுடைய விருப்பம். என்னன்னா, ஒரு அவருடைய பதவி காலம் இன்னும் ஒரு 8 மாசம் இருக்கு. அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது, நியமிக்கப்பட்ட பதவி தான். அகில இந்திய தலைமை நினைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றலாம், அப்படிதான் இது உண்டு. ஆனால் அவர் தேர்தலுக்கு முன்பே வந்து நான் வந்து தேர்தல் முடிந்தவுடன் இந்த பதவியிலிருந்து விலக விரும்புகிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன காரணம் சார்? பல விஷயங்கள் இருக்கலாம். ஏனென்றால் இதுல கூட்டணி பிரச்சனை என்பது வந்து அவர் மட்டும் எடுக்கின்ற தனிப்பட்ட முடிவு கிடையாது. கூட்டணி என்பது ஒரு சில கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், எல்லா கட்சியிலுமே இருக்கலாம். ஆப்ஷன் இருக்கிறப்ப, நீங்க இப்ப தாவேக்கா என்ற ஆப்ஷன் இல்லைன்னா அதை பத்தி யோசிக்க போறது இல்லை. ஏன்னா அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருக்குது. ஒன்று தனித்து போட்டியிட வேண்டும், இல்லைன்னா திமுக கூட்டணியில தான் இருக்கணும். இப்போ ஒரு தாவேக்கா என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்ப அவர்களும் அழைப்பு விடுத்த பொழுது, இரண்டாவது அவர்களும் ஒரு மதச்சார்பற்ற கொள்கையை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி வந்த ஒரு கட்சி தான். அவர்களும் கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்றாங்க, எங்களுக்கும் கொள்கை எதிரி வந்து பாஜக தான். அப்படிங்கிறப்ப ஒரு காமன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கட்சியோட இருந்தது. அதனால நிறைய பேர் விருப்பம் வந்து தாவேக்காவுடன் செல்லலாம் என்ற ஒரு விருப்பத்தை தேர்தலுக்கு முன்பு தெரிவித்த பொழுது அதில் சில மாற்று கருத்துக்கள் வந்து, ஏன்னா தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம், வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது திமுக. அப்படிங்கிறப்ப இந்த நேரத்துல இரண்டாவது இந்தியா கூட்டணியிலும் திமுக இருக்கு. அது மாதிரி ஒரு இந்திய அளவிலான ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கும். அப்பொழுது அந்த மாறுபட்ட கருத்து வந்துச்சு, அந்த கூட்டணியோடு தொடர்ந்தோம். அதுல சில கசப்புணர்வுகள் இருந்தால் கூட அந்த கூட்டணியில் தொடர வேண்டிய நிலை ஏற்படும். அதுல சில கருத்து மாறுபாடுகள் அவருக்கு இருந்திருக்கலாம், அவரு செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரை. அதனால் அவர் விலகுறேன்னு அப்போவே சொல்லியிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுதும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதில் விலகுறேன். இரண்டாவது நீங்க திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் வருவார் அப்படின்ற மாதிரி அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் தேசிய தலைமை முடிவெடுத்து யாரை தலைவராக அறிவித்தாலும் அவர்களின் கீழ் செயல்பட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தயாராக இருக்கிறது. இப்பொழுது ஒரு புதிய கூட்டணி, புதிய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஒரு அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறது. என்னுடைய காலத்தில் நான் பார்த்ததில்லை, அமைச்சரவையில் காங்கிரஸ் இருந்து நான் பார்த்ததில்லை. இன்றைக்கு ஒரு அமைச்சரவையில் காங்கிரஸ் இருப்பது என்பது எல்லா காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது. அது தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல், அடுத்த பாராளுமன்ற தேர்தல் என்று வரும் பொழுது தாவேக்கோடனே பயணிக்கிறது என்ற முடிவு தான் காங்கிரஸ் கட்சி எடுக்கும் பொழுது அது ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சில முடிவுகளை தலைமை எடுக்க வேண்டியிருக்கும்.
அப்படி எடுக்கும் பொழுது கட்சி கண்டிப்பாக ஒரு புது உத்வேகத்துடன் தமிழ்நாட்டில் செயல்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ சில பேருடைய கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ராகுல் காந்தி காங்கிரஸோட தலைவரா பொறுப்பெடுத்தாங்களோ, அன்னையிலேருந்து அந்த கட்சியோடைய நிலைப்பாடு ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல. ஒரு மாரி கூச்சல் குழப்பமா தான் இருக்கு. பாரம்பரியமான இந்த கட்சி வந்து சீக்கிரம் வந்து இல்லாம போயிடுமா? அப்படிங்கிற மாரி சில பேரோட கருத்துக்களா இருக்கே சார். இல்ல நீங்க இன்றைக்கு இல்லாமல் போய்விடுமோ என்று சொல்பவர்கள் தான் இல்லாம போயிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மம்தா பானர்ஜி என்ன பேசுனாங்க? ம். மேற்கு வங்காளத்துல ஆமா. இன்றைக்கு அவருடைய கட்சி எங்க இருக்கிறதுன்னு தேட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்படி அதனால காங்கிரஸ் கட்சி என்பது என்றைக்குமே ஒரு மக்களோடு பயணிக்கின்ற ஒரு இயக்கம். காந்தி அவர்கள் காலத்திலிருந்தே ஆனால் பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இந்த மாதிரி மோதல் போக்கு தலைவர்களுக்குள்ள அதெல்லாம் இருந்ததுதான். ம், ம், அவர் மகாத்மா காந்தி அவர்கள் காலத்தில் இருந்தே இருந்ததுதான். ம். அது வந்து ஒரு அதீதமான சுதந்திரம் உள்ள ஒரு கட்சி. அதனாலேயே இந்த கட்சி வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு கனவா வேணா இருக்கலாம். அவங்களுக்கு வேணா கனவா இருக்கலாம். அது என்றைக்கும் நிறைவேறாது. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பதவியேற்ற பிறகு காணாம இப்படி போகுது அப்படின்றதெல்லாம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு கேரளத்துல ஜெயித்திருக்கோம். ஆமா. இன்றைக்கு கேரளாவில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அது மாதிரி அது வந்த பிறகுதான் தெலுங்கானாவில் வெற்றி பெற்றிருக்கிறோம். முன்பு கூட திரு சோனியா காந்தி அவர்கள் பதவியேற்கும் பொழுது 2 மாநிலங்கள் தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. அதற்கப்புறம் 14 மாநிலங்கள்ல ஆட்சி அதனால ஒரு கட்சிக்கு ஏற்ற இறக்கம், வெற்றி தோல்வி இதெல்லாம் ஒரு அரசியலில் பயணிக்கின்ற ஒரு கட்சிக்கு உள்ளதுதான். ஆனால் காணாமல் போய்விடும் என்பது காங்கிரஸ் கட்சி வரலாற்றில் கிடையாது. இங்கு கூட 50 ஆண்டு காலம் ஒரு ஒரு கட்சி ஆட்சியில் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த கட்சி காணாமல் போயிருக்கும். ஆனால் இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சி வந்து மக்களோடு பயணிக்கின்ற கட்சி. அதேபோல் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பார்த்தீங்கன்னா மக்களோடு பயணிக்கிறேன் என்று சொல்லி தான் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை கால்நடையாகவே ஆமா. பயணித்து மக்களை சந்தித்திருக்கிறார். எல்லா மக்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அந்த மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக இருக்கிறார். இந்தியாவின் எதிர்காலம் அவர்தான் என்று காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, பலரும் இன்றைக்கு உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அவரை காங்கிரஸ் கட்சியை நோக்கி பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக எதிர்காலத்தை சிறப்பாக அவர் ராகுல் காந்தி அமைத்து தருவார். காங்கிரஸ் கட்சியின் மூலமாக அமைத்து தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சரி. ஒருவேளை இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு, மறுபடியும் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா காங்கிரஸ்க்கு? இல்லை, நீங்க அரசியல் இன்றைக்கு பேசுறோம். நாளைக்கு என்ன அப்படின்னு யாரும் நீங்க யூகிக்க முடியாது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்றுதான் அரசியல்ல சொல்லுவாங்க. 2013 கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லி கூட்டணியை விட்டு வெளியே சென்ற கட்சி தான் திமுக. ம். ஆனால் அதே கட்சியுடன் மீண்டும் 2014 கூட்டணி சேர்ந்து நேற்று வரை தொடர்ந்த வரலாறு உண்டு. அதனால் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் நிரந்தர நிலைப்பாடு எதிரியும் கிடையாது. இல்ல. நீங்க திமுகவை எதிர்த்து ம். தீய சக்தி என்று சொல்லிதான் கட்சி ஆரம்பித்தது அதிமுக. அந்த கட்சியுடைய கூட்டணி சேர்ந்து அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க தயாராக இருந்தார்கள். ஒரே ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு இந்தியா முழுக்க என்று சொன்னால் பாஜகவை காங்கிரஸ் ஆதரிக்காது. பாஜகவுடன் காங்கிரஸ் கூட்டணி செல்லாது. பாஜகவின் கொள்கைகளை எதிர்க்கின்ற, சித்தாந்தங்களை எதிர்க்கின்ற, அகில இந்திய அளவில் எதிர்க்கின்ற ஒரே கட்சி என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி. ம், ம். இது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். மற்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் இந்திய அளவில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, பாஜகவின் பாசிச தன்மையை எதிர்க்க எந்த கட்சி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்பதைத்தான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல் நம்ம மக்களுக்கு புரியிற மாரி அழகா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வணக்கம். நன்றி.